வணக்கம். தமிழ் திரையுலகினுடைய இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் பார்த்தோம்னா, சிலர் இயக்குனர், துணை இயக்குனராக இருந்து பிறகு இயக்குனரா மாறியிருப்பாங்க. சிலர் யார்ட்டயுமே துணை இயக்குனரா இல்லாம நேரடியா வந்திருப்பாங்க. இப்ப உதாரணமா மணிரத்னம் அவர்கள் யார்ட்டயுமே துணை இயக்குனராக இருந்ததில்ல அப்படிம்பாங்க. ஆனா, புகழ்பெற்ற இயக்குனர்ட்ட துணை இயக்குனரா இருந்துட்டு, பிறகு ஒரு 34 படங்களுக்கு மேல இயக்குனராக, தயாரிப்பாளராக இருந்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய உறவினராகிய சி.வி. ராஜேந்திரன் அவர்களுக்கு உண்டு. சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்குனர் ஸ்ரீதருடைய புகழ்பெற்ற படங்கள் அத்தனைக்கும் துணை இயக்குனராக இருந்திருக்கிறார். நெஞ்சம் மறப்பதில்லை, அதே போல் வெண்ணிற ஆடை, காதலிக்க நேரமில்லை, இந்த மாதிரியான பெரிய இன்றைக்கி சொல்கிறோமே சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரியான கலைக்கோயில், இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் துணை இயக்குனராக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் நான் படம் இயக்கட்டுமான்னு அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டாராம். அப்போ சித்ராலயாங்கிறது தான் ஸ்ரீதருடைய கம்பெனி. பெரும்பாலும் அதில் சித்ராலயா கோபு அவர்கள் தான் வசனம் எழுதிட்டு இருப்பார். தாராளமாக பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, அப்போ அவர் பண்ண முதல் படம், அவர் டைரக்ட் பண்ண படம் எதுன்னா, அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படத்தில் சிவாஜி அவர்களும் சௌகர் ஜானகி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஜெயலலிதா அவர்கள் அதில் மகளாக நடிச்சிருப்பாங்க. காஞ்சனா, ஜெயலலிதா எல்லாருமே சிவாஜிக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. அதில் அவருக்கு இப்போ 9 பிள்ளைகள், 2 மனைவி அப்படிங்கிற மாதிரி ஜெமினி தயாரித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. இப்போ மகளாக நடித்த அந்த ஜெயலலிதா அவர்களை அவருக்கு ஜோடியாக நடிக்க வைக்கிற அளவுக்கு சிவாஜி இளமையாக மாற்றி அவங்களோடு நடித்த படம் தான் கலாட்டா கல்யாணம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் இப்போ சென்னையில் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். ஒரு 2-4 ஆண்டுகளுக்கு முதல்ல. ஆண்டுதோறும் சிவாஜியினுடைய குடும்பத்தார், திரு ராம்குமார் அவர்கள், திரு பிரபு அவர்கள்லாம் சேர்ந்து அவருடைய தந்தையாருடைய அந்த பிறந்தநாளை பெரிய பிரமாதமாக கொண்டாடுவாங்க. அன்றைக்கி விருது கொடுப்பாங்க. அந்த விருது கொடுக்குறதுல ஒரு பேச்சாளராக நான் போயிருந்தேன். அன்றைக்கு அந்த விருது வாங்கினவர்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் தான். அவர் ரொம்ப முதிர்ந்த பருவமாக அவர் வந்திருந்தார். அப்போ கூட அந்த கலாட்டா கல்யாணம் பாட்டு தான் முதல்ல போட்டாங்க. வந்த இடம் நல்ல இடம், வரவேண்டும் காதல் மகாராணி அப்படின்னு இந்த பாட்டு. அப்போ பிரபு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், இப்போ பாருங்கண்ணே, அந்த அவங்க ஓடி வர்ற போது எங்கள் அப்பா அப்படி ஒரு லேசாக அப்படி கண்ணில் சிமிட்டுவார் அப்படின்னு. அதாவது ஆடியன்ஸை பார்த்து அவர் கண்ணடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம்னா, இத்தனை நாளாக எம்ஜிஆரோட நடிச்சிட்டு இருந்த ஜெயலலிதா முதல்ல தன்னோட நடிக்க வந்திருக்கிறத காட்டுற மாதிரி, வந்த இடம் நல்ல இடம், வரவேண்டும் காதல் மகாராணின்னு எழுத வச்சுருப்பாங்க அந்த பாட்டை. இவருடைய அந்த படம் ரொம்ப பிரமாதமான வெற்றியை கொடுத்தது. சுமதியின் சுந்தரி இவருடைய படம் தான். அதுவும் ரொம்ப நகைச்சுவையான படம். ஜெயலலிதா அவர்கள் சிவாஜியை வச்சு அதிகமான படம் இயக்குறதுல இவரும் ஒருத்தர். இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், பாலாஜி அவர்கள் ஹிந்தியில் வரக்கூடிய படங்களை எல்லாம் தமிழில் அதை டப் பண்ணி எடுப்பார். அப்போ டப் பண்ணுறது மாதிரி இல்லை, ரீமேக் பண்ணுறது தான் அர்த்தம். அப்படி அவர் ரீமேக் பண்ண படங்களில் ஒன்று என்னென்னா, ராஜான்னு ஒரு படம், ஜானி மேரா நாம் அப்படின்னு ஹிந்தியில் வந்த படம். தமிழில் அதில் ஹேமா மாலினி நடிச்சிருப்பாங்க. இதில் ஜெயலலிதாவோட சிவாஜி நடிச்சிருப்பார். அது ஒரு பாண்டு, ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரியான படம் அது. அதே மாதிரி துஷ்மன் ஹிந்தியில் வந்த இவர் நடித்த படம், ராஜேஷ் கண்ணா நடித்த படத்தை தமிழில் நீதின்னு ஒரு எடுத்திருப்பாங்க. மிக அருமையான படம். அதே போல் நமக்காராம் அப்படின்னு அமிதாப் பச்சனும் ராஜேஷ் கண்ணாவும் நடித்த படத்தை உனக்காக நான் அப்படின்னு தமிழில் பண்ணியிருப்பாங்க. ஆராதனான்னு ஒரு புகழ்பெற்ற படம். அந்த படம் ரொம்ப சில்வர்ஜி பிள்ளை முன்னாடி சூப்பர் ஸ்டார் பட்டம் ராஜேஷ் கண்ணாவுக்கு கிடச்சது அந்த படத்தில் தான். அந்த படத்தை தமிழில் பண்ணாங்க. சிவகாமியின் செல்வன் அப்படின்னு ஒரு படமாக பண்ணாங்க. அதே போல் இவர் ஏறத்தாழ 34 படங்கள் அப்படிங்கிறப்ப வியட்நாம் காலனி வரைக்கும் ஒரு நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் மோருங்கிற ஒரு படத்தில் ஒரு பழைய சிவாஜி அவர்கள் புதிய முகமாக நம்முடைய விஜய் அவர்கள், சிம்ரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆச்சரியமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அப்படி பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் போட்டவர் தான் இவர். அப்படி வெற்றி படங்களை தந்தவர். அந்த ரீமேக் படங்களில் தமிழில் பிரமாதமாக ஓட வச்ச படங்கள் அது. இப்படி தயாரிப்பாளராக, இயக்குனராக, டைரக்டராக இருந்த இவர் தான் 2018 அவர் மறைந்தார். ஆனாலும் இன்றைக்கும் கூட தமிழ் திரையுலகில் ஒரு ஸ்ரீதர் பேர் சொல்லப்படுறப்பெல்லாம் சி.வி. ராஜேந்திரனுடைய பேர் சொல்லப்படுது அப்படின்னா, அத்தனை பெருமை அவருக்கு உண்டு.
திரும்ப அவருடைய படங்களை பாருங்கள், அவருடைய பெருமை தெரியும்.